ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் பால் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ குக்கரில் வந்து 1 ஸ்பூன் நெய்யும் 1 ஸ்பூன் ஆயிலும் சேர்த்துருக்குறேங்க. இப்போ இதில் வந்து ஒரு 3 பீஸ் வந்து பட்டை, 4 பீஸ் லவங்கம், 2 பீஸ் வந்து ஏலக்காய், பிரிஞ்சி இலை வந்து 1 சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் எண்ணெயில் வந்து பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் வந்து ஒரு பச்சை மிளகாயும் ஒரு பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பட்டாணி, இப்போ இது எல்லாத்தையும் ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ வந்து இதில் வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. 1 கிளாஸ் ரைஸ்க்கு வந்து 1.5 கிளாஸ் வந்து 1 கிளாஸ் தேங்காய் பாலும் 1/2 கிளாஸ் வந்து நான் தண்ணியும் சேர்த்துக்கிறேங்க. நான் பாஸ்மதி ரைஸ் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதில் வந்து புதினா தழை சேர்த்துக்கோங்க, கொத்தமல்லி தழை. நான் வந்து பாஸ்மதி ரைஸ் 1 கிளாஸ் சேர்த்துக்கிறேங்க. இப்போ எல்லாமே வந்து கிண்டி விட்டுட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில் விட்டால் போடுங்க. இப்போ வந்து உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தேங்காய் பால் சாதம் வந்து ரெடிங்க. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.